ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூட ரைட் சைடில் வரக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஃபியூச்சர் கண்டென்ட் டெய்லி காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்மேட் ஆரஞ்சு பீல் பவுடர் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹை ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் பேக் ஆல்ரெடி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே ஆரஞ்செல்லாம் சாப்பிடும்போது அந்த தோலை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அண்ட் நைட்ரஜன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது ஸ்கின்னுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதே சமயத்தில் கடைகளில் அதிக காஸ்ட் கொடுத்து கெமிக்கல்ஸ் கலந்துருக்கக்கூடிய ப்ராடக்டை வாங்கி நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் போடுவோம். ஸோ இதனால் நமக்கு பெருசாக ஒன்றும் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணோம் அப்படின்னா எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் எந்தவித செலவுமே இல்லாமல் நம்ம நல்ல ஒரு நேச்சுரலாக தயாரிக்கலாம். ஸோ இதனால் ஸ்கின்னுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். ஸோ 100% ரிசல்ட் கிடைக்கும், ஹை ஃபேர்னஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் ஸ்கின்னில் பிம்பிள்ஸ், அக்னி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஸோ ஸ்கின்னுக்கு நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும், ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நான் ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆரஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தோலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தோலாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக துருவி வச்சுக்கோங்க. ஏன்னா துருவி காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரத்துலேயே காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி காய வச்சதுனால எனக்கு 3 days ஆச்சு இது காயறதுக்கு. ஒருவேளை துருவி இருந்தால் சீக்கிரமாக காஞ்சிருக்கும். ஏன்னா ஆரஞ்சோட தோல் ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால் அதே சமயத்தில் அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அரைப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால. ஸோ இப்படி நம்ம காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பட்டு பட்டுன்னு உடையுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உடையுது. இதை நல்லா 3 days காய வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நல்லா போட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. ஸோ அரைச்சதை ஒரு ஷாலோ அல்லது ஏதாவது ஒரு கிளாத்தோ வச்சுட்டு நீங்கள் அதில் சலிங்க. சல்லடையோ அல்லது வேறு எதுலேயோ சலிக்க வேணாம். ஏன்னா என்னதான் நம்ம மிக்சியில் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாலுமே அது ரொம்ப ரொம்ப நைஸாகலாம் ஆகாது. ஓரளவுக்கு லைட்டாக குறப்பாக தெரியும். இந்த மாதிரி ஷாலில் நம்ம நல்லா இதை சலித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு நைஸான பவுட்ரு கிடைக்கும். ஸோ இந்த பவுட்ரை நம்ம ஒரு கண்ணாடி ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மீதி குறப்பாக இருக்கிறத மறுபடியும் நீங்கள் எப்பப்போ மாஸ்க் போடுறீங்களோ அப்பப்போ நீங்கள் அதை அரைச்சி மறுபடியும் உங்களோட ஸ்கின்னுக்கு மாஸ்க் போட்டுக்கலாம். ஸோ ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற ஜெலட்டின் பவுடரோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைகளில் வாங்கக்கூடிய பீல் ஆஃப் மாஸ்க் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல க்ளூவும் கிடைக்கும். ஸோ கடைகளில் வாங்க தேவையே கிடையாது. ஸோ ஜெலட்டின் பவுடர் இல்லாத பட்சத்தில் எப்படி ஃபேஷியல் மாஸ்க் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டினாக கேளுங்க. அண்ட் இன்னொரு ஹெல்த் ஆர் பியூட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கலாமா? 1 செகண்ட். தேங்க்யூ.